உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். எப்படி கருகிட்டானே. சீரியல் கொடுமைகள் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம சேனலே ஒரு கொடுமையாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அந்த ஜோன்மேட்னு ஒரு சேனல் இருந்துச்சு இல்லையா, அந்த சேனலில் ஐபிஎல் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐபிஎல் டீம்லேருந்து ஒரு 4 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சிட்டாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் இப்போ வரைக்கும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு முடியலை. ஏப்ரல் 19 அன்னைக்கு சேனலே டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சேனல் மூலியமா இந்த சேனல் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. அதனால கொஞ்சம் ப்ரிகாஷனாக நாங்கள் எப்படி இருக்கணும், ஒரு பேக்கப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சரி பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறது அந்த சேனல் மூலியமா தான் பேச முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாருமே அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் கொடுமைகளில் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையை பார்த்துடலாமா? ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க? ஆரம்பிங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்டா சாய் தீக்ஷா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, குழந்தையுடைய ஹார்ட் பீட்டை வச்சு என்னென்ன காமெடி பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நகைச்சுவை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஆனந்தி, உனக்கு ஒன்றும் ஆகாமையும் குழந்தையும் நல்லபடியா திரும்பி வருவீங்க. ஆக்சுவலா எதிர்பாராத விதமா ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அண்ட் அந்த ஹீரோயின் வேற பல வருஷமா பிரெக்னெண்டா வேற இருக்காங்க இல்லையா, அதனால இப்ப வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாம போயிடுச்சான். ஆனந்தியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு இதே துடிப்பே இல்ல, நோ ஹார்ட் பீட். இப்ப நிஜத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் தானே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டாக்டரே கையை விரிச்சாலும் யாராச்சும் ஒரு ஆள் உள்ள இறங்கி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து காப்பாத்திடுவாங்கல்ல. மத்தவங்களுக்கு ஒண்ணுனா நீ விட்டு கொடுக்காம நிப்ப இல்ல, அதே மாதிரி இப்பவும் நில்லு. அப்படி இந்த ஹீரோயினுடைய எம்டி வந்து கொடுத்த அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல ஹார்ட் பீட்டே வராம இருந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சான். குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு, நல்ல சத்தம் கேக்குது. வயிற்றுல இருக்கிற குழந்தையுடைய ஹார்ட் பீட் அதை எப்படி கேட்பாங்க? ஸ்டெதஸ்கோப்பை வச்சு கேட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவங்க குழந்தையுடைய ஹார்ட் பீட்டை எதை வச்சு தெரியுமா கேட்கிறாங்க? 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க பார்க்காதீங்க. எப்படி மெடிக்கல் ஃபீல்டையே ஒரு செகண்ட் தத்தளிக்க விட்டுட்டாங்க. இன்கேஸ் டாக்டர்ஸ்லாம் உட்காந்து தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த சீரியல் எல்லாம் பார்த்தா கீழே உருண்டு புரண்டு சிரிக்க மாட்டாங்க. ஹார்ட் பீட் நல்லாவே கேக்குது, அவ பொழைச்சிருவால. ஷியோ, கண்டிப்பா ஆனந்தி கண்ணு முழிச்சிருவா. ஆனா ஒரு விஷயத்துல உண்மையிலேயே பாராட்டணுங்க, நல்ல வேளை ஒயர்டு ஹெட்செட் கொடுத்தாங்க. இல்லங்க உங்க ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுத்து காதுல மாட்டி கேளுங்க, ஹார்ட் பீட் கேட்கும் அப்படின்னு சொல்லாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனந்தி கண்ணை திறந்துட்டா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். லப்பு டப்பு லப்பு டப்புன்னு கேட்கும். அதுக்குன்னு ஒரு தனி ரிதம்லாம் கிடையாதுல்ல. இப்ப என் ஹார்ட் பீட்டை நானே கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற உலகத்துல ஒரு ஆளை நீங்க கேட்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆனா இப்ப அந்த ஹார்ட் பீட்டை ஹெட்செட் போட்டு கேட்ட அந்த சாரு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அந்த ஹார்ட் பீட் அத கேட்கும் போது ஏன் ஹார்ட் பீட்டோட சேர்ந்து அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டும் ஒரே மாதிரி துடிச்சுது. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தையுடைய ஹார்ட் பீட் ரிதத்தையும் இவர் ஹார்ட் பீட் ரிதத்தையும் மிக்ஸ் பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுமார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போனோம்னா அவங்களை கெடுத்து கர்ப்பமாக்குனதே இந்த ஆளுதான். ஆனா என்னன்னா, குடிபோதையில இருந்ததுனால அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது தெரியாதான். Oh my God! No, 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 no! ஆகா, மேட்ரு இங்க இருக்கா?
இப்ப தெரியாத அந்த மனுஷனுக்கு அந்த சம்பவத்தை எப்படியாச்சும் ஞாபகப்படுத்தி தெரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப அந்த ஹார்ட் பீட் ரிதம் மிக்ஸியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அந்த குழந்தையும் வேற வேற இல்லன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓ நீ அப்படி வரியா? சோ அவருக்கே தெரியாம நடந்த சம்பவத்தை இப்ப அவருக்கே தெரிய வைக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கிட்னி டச்சிங் சென்டிமெண்டா, ஹார்ட் பீட் டச்சிங் சென்டிமெண்டா. அடுத்ததான் ரேண்டம் பிளாக்ஸ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு தரமான சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். சிறப்பான சம்பவம், ஆனா சிறப்பான தரமான சம்பவம். ஒன்னும் இல்லைங்க, அந்த பிள்ளை இப்போ ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடி முடிக்கணுமா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த பிள்ளைய அவ்வளவு சீக்கிரம் ஒழுங்கா ஆட விட்டுருவாங்களா? வில்லின்னு ஒருத்தி இந்த சீரியல்ல எதுக்கு வச்சிருக்காங்கன்றேன். அந்த புள்ள ஆடிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருந்து 2 பேர் யாருக்குமே தெரியாம பாட்டில தூக்கி உடைச்சிட்டாங்களாமா. சரி ரைட், யார் எரிஞ்சாங்கன்னு தெரியல, பாட்டில் வந்து விழுந்துருச்சு. என்ன பண்ணணும்? உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பெருக்கி அந்த பாட்டில அள்ளிட்டா முடிஞ்சு போச்சுல. ஆனா இவங்க அதை பண்ணுவாங்களா? இவனுங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. எது நடந்தாலும் இந்த நாட்டியத்தை சமர்ப்பிச்சே ஆகணும். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த புள்ளைய நிக்க வச்சுட்டு என்ன ஆனாலும் சரிங்க, கடைசி வரைக்கும் அந்த புள்ள டான்ஸ் மட்டும் ஆடாம விட்டுற கூடாது. இப்பவே டான்ஸ் ஆடாம நீ சொல்றதெல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு. வேண்டாம் பூமி, நான் பண்றேன். இதுல ஹீரோ சார் என்ன பண்றாப்ல, எவன் பாட்டில தூக்கி எறிறான் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு பாட்டில பிளாக் பண்ணிட்டாப்ல. ஆனா வில்லி என்ன சொல்றா, நீ பாட்டில வேணா பிளாக் பண்ணலாம், என் பிளான் பி பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்றாங்களா. பிளான் பி ஃபர்ஸ்ட் பாட்டில உடைச்சு விட்டாங்க. அந்த புள்ள பாட்டில் மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, எல்லாரும் 2 கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஆணியை தூக்கி எறிறாங்க. அந்த ஆணியை வாங்கி போய் பொறுக்கு வாங்கலாம்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்ல, அந்த புள்ள ஆணியை எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆணி மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரா ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனெல்லாம் ஹீரோ சார் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு அதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காராம். நீ இது மேல டான்ஸ் பண்ணு. ஓவரா கண்ண கட்டுதே. ஃபைனலா நெருப்பே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் எவ்வளவு பெருசா எரியற மாதிரி காட்டுறாங்க பாருங்க. இவன் சம்பு சங்கரா. சரி, பாட்டில உடைச்சு போட்டாங்க, பாட்டில் மேல ஏறி டான்ஸ் ஆடிடுச்சு. ஆணியை போட்டாங்க, ஆணி மேல ஏறி டான்ஸ் ஆடிடுச்சு. இப்போ ஃபைனலா தீ தானே, ஃபைனலா ஃபயரா ஒரு டான்ஸ் ஆட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கதானே நாங்க ஹீரோவை வச்சிருக்கோம்னு சொல்லி ஹீரோவை வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. பாட்டில் மேல ஆணி மேல ஏறி டான்ஸ் ஆடினா காலுக்கு பெருசா எந்த சேதாரமும் கிடையாது. ஆனா தீ அப்படி கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு தீய மறைச்சு ஹீரோ சாரே ஒரு பாலம் போட்டு கொடுத்துட்டாப்ல. அந்த பாலத்து மேல ஏறி அந்த புள்ள தப்பிச்சிருச்சாமா. எப்பேற்பட்ட சீன் பாருங்க. எதுக்கு ஹீரோ சார் கடைசியா வந்து பாலம் போட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோன்னு இந்த சீரியல்ல தண்டத்துக்கு எதுக்கு வச்சிருக்கோம், ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த பாலம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கோடு போட்டா இவங்க ரோடே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான், வெறும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் தான், அதை வச்சு இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. என்ன ரொம்ப புகழாதீங்க சார். அடுத்தா குமுத்தேனி சிவாஜி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஷஃபி ப்ரோ, கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஆளை எரிக்கிறேன்னு ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகை தீபம்ல இப்ப முழு நேரமா காமெடி மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்போம். பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன் தனித்தனியா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவ தான் சாமுண்டீஸ்வரி, அவளதான் நீங்க தூக்கணும். வில்லன் ஹீரோயினோட அம்மா சாமுண்டீஸ்வரியை எப்படியாச்சும் கடத்திட்டு வந்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி வில்லன் கிட்ட சொன்ன உடனே என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அந்த வில்லன் பாருங்க, கரெக்டா சாமுண்டீஸ்வரியை மயக்கம் போட வச்சு சாக்கு பையில போட்டு பாகுபலி மாதிரி தூக்கிட்டு வந்துட்டான். நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?
பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. கோவில்ல தானே இருந்தாங்க சாமுண்டேஸ்வரி, எங்க போனாங்க சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரும் சாமுண்டேஸ்வரியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில்ல வேற நல்ல நேரம் போகுது, அத்தை சீக்கிரம் வந்தாதான் முதல் மரியாதை வாங்கிக்க முடியும். ஐயோ என்னடா சொல்ற? சரி ஓகே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் நம்ம மெமரி லாஸ், அதான் புருஷனை மறந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு போறதை விட கார்த்திக்கு போன் பண்ணி சொல்றதா சரியா இருக்கும். போலீஸை விட அவர் தான் நம்ம அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. போலீஸ் எல்லாம் சொன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால கார்த்திட்ட சொல்லிடுவோம். அவர் தான் உடனே கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாராமா. ஏமா அவர் எதுவும் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்துறாரா? சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி இருக்கு? அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். அவங்கள கோயில்ல முதல் மரியாதை வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, அந்த புள்ள தான் அம்மாவை காணோங்கிற மாதிரி சொல்லுது, இந்த மனுஷனும் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்ற மாதிரி வாக்கு கொடுக்குறப்பல எல்லாம் ஓகே தான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 கேள்வி, எங்க இருந்தாங்க, எப்படி காணாம போனாங்க, ஏதாச்சும் ஒண்ணு கேட்கணும்ல. கடைசி வரைக்கும் எதுவுமே கேட்கல, இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படா கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி பார்த்தா, ஏண்டா ஃபார்மாலிட்டி கூட ஒரு 4 கேள்வி கேட்கல, பட் இருந்தாலும் கார்த்திக் கரெக்டா கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. எப்படா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கார்த்தினா டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி தான், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படிதான் கண்டுபிடிச்சு இங்கேயும் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம முடிச்சு விட்டாங்க. இங்க பாருங்க அத்தை, எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? சொன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இந்த வடிவேல் காமெடி வரும் தெரியுமா, முன்னாடியே சொல்லிட்டு அடிச்சாங்க, இப்ப எதுக்குன்னே சொல்லாம அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியாச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மொக்க ரீசனாச்சு சொல்லுவாங்க, இப்ப ரீசனே இல்லாம கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கோயில் பின்னாடி தான் இருக்காங்க. ஈஸ்வரி அம்மா, இந்த சீரியலுடைய நிலைமையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை நோக்கி போகுதுன்றது அவங்களுக்கே தெரியுதான்னு தெரியல. ஒரு பக்கம் மெமரி லாஸ் ஆகி சொந்த புருஷனையே மறந்துட்டு மறுபடியும் அதே புருஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிற பொண்டாட்டியாமா. இன்னொரு பக்கம் அவர் பொண்டாட்டிக்கு மெமரி லாஸ் ஆகி புருஷனை மறந்துட்டான்னு தெரிஞ்சுமே அந்த மெமரி லாஸ் பொண்டாட்டி கேட்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுக்குற ஒரு புருஷனாமா. இதுக்கு மேல எவனாலாச்சும் கிரிஞ்சி பட முடியுமா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? அடுத்ததா ஹன்சிகா கேஆர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா அவள் வருவாளா அப்படிங்கிற ஜி தமிழ் சீரியலை போய் பாருங்க, அங்கேயும் ஒரு பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு புது சீரியல், இப்பதான் களத்துல இறங்கியிருக்காங்க போல இருக்கு. வாங்க என்னன்னு பாப்போம். அரவிந்தா மேடம், என்ன வேணும்? நாங்களாம் மகளிர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா மகளிர் அணி குரல் கொடுப்பாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இந்த சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே மகளிர் அணி என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட வில்லி வீட்டுக்கே போயிடுறாங்க. அனிஷாவை பார்க்க வந்திருக்கோம். என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? இதான் அந்த புண்ணியவதியா? மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நுழைஞ்சு அவங்கள பிரிக்க பாக்குறது நீதான். அப்படி கேளுமா, நல்ல கேளு, இன்னும் நல்லா நாக்கம் கொடுக்குற மாதிரி கேளு. ஏன்னா எல்லா சீரியல்லையுமே வில்லிகளுக்கு வேற வேலையே இருக்க மாட்டேங்குது. அடுத்தவன் புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்காளுங்க. ஏன் நீ தம் கட்டுற? சொல்றாருங்க, ரிலாக்ஸ் பண்ணு. இன்னும் என்னங்க அவகிட்ட பேச்சு? நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போவோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை உடனே மகளிர் அணி களத்துல இறக்கி நல்லா நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் அவன் புருஷ வாழ்க்கையில நீ வராதம்மா, அதை மீறி வந்தனா நாங்க லீகலா ஆக்ஷன் எடுப்போம், அந்த மாதிரி எதுவும் மிரட்டி விட போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாரும் மிரண்டு போற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. எப்படி சொல்லுவாங்கல்ல, நாங்க ஒன்னும் சும்மா வரலையே, அவன் மூஞ்சில நல்ல கரிய பூச்சி விட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிஜத்திலேயே பண்ணிட்டு வந்துட்டாங்களாமா. கருகிட்டானே. ஒரு மகளிர் அணி பண்ற வேலையா இது? இதுக்கப்புறம் எந்த பொண்ணாச்சு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, மேடம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க ஒன்னும் சும்மா கிடையாதுமா, மூஞ்சில நல்லா கரிய பூச்சி விட்டு வந்துருவோம்ல அப்படின்னு கெத்தா சொல்லி பார்க்க போல. ஆனா கொடுமை என்னன்னா, கடைசியில சீரியல்ல பாருங்க மகளிர் அணியை கூட விட்டு வைக்கல. அடுத்தா மைக்கேல் ராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஜி தமிழ்ல வரக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. வழக்கமா பண்ற மாதிரி இந்த எபிசோட்லயும் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன காமெடின்னு பாத்துருவோம். சோ நீங்க பார்க்க போறது சிரிச்சா போச்சே. ஏத்ராவ மேல என்னடா இது, வில்லனும் ரொம்ப நேரமா ஆக்சிலேட்டரை போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா வண்டி 1 இன்ச்சு கூட நகர மாட்டுது. ஒருவேளை வண்டி எதுவும் ரிப்பேர் ஆயிருச்சோ அப்படின்னு யோசிச்சா அங்க வச்சிருந்தாங்க ஒரு ட்விஸ்ட். என்ன கான்செப்ட்?
என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? எப்படி வெறும் ஒத்த கையில ஒத்த கார் அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்களாமா. அதனாலதான் கார் 1 இன்ச்சு கூட மூவ் ஆகலையா. அதுலயும் பாருங்க, அவங்க ஒத்த கையில அந்த காரை புடிச்சு மட்டும் வைக்கல, அந்த காரை பேக் சைடுல தூக்கியே வச்சிருக்காங்க. ஆனாலும் வண்டிக்குள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என்னடா வண்டி தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரலையாமா. ஏய் என்ன வண்டியா? போச்சு. ஆனா பரவாயில்ல, இன்னும் இந்த மாதிரி காமெடி எல்லாம் சீரியல்ல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போல. அந்த அடுத்ததும் பாத்தீங்கன்னா மைக்கேல் ராஜ் அப்படிங்கிறவர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. சன் டிவியில் வரக்கூடிய 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு காரை வச்சு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கார்லாம் கிடையாது, இது ரிமோட் கார் காமெடி. மிங்க காவாலே. பொம்மை கார் தானா? வில்லனுக்கு போர் அடிச்சிருச்சு போல இருக்கு, அதனால வீட்டுக்குள்ளேயே என்ன பண்றான், ரிமோட் காரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை ஒரு புள்ள பார்த்துருச்சு, என்ன கார் தன்னால ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வில்லன் வந்து அந்த காரை எடுத்துட்டு போறான். இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள சும்மா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா பாத்தீங்களா, அந்த வில்லன் சும்மா ஒண்ணும் காரை ஓட்டலைங்க, அந்த கார்ல ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிருக்கான் போல. இந்த கார் மூலமா நம்மளோட பெட்ரூம்குள்ள அவன் பாத்துருக்கானா? சரி, வீட்டுக்குள்ள நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள காரை ஓட்டினா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம வெளியே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா அவன் தொலைச்ச போனை தேடிட்டு இருக்கானாமா. எதையோ இங்க தேடிட்டு இருக்கான். கடைச்சி தொலைய மாட்டேன். ஏதோ மனுஷன் போக முடியாத ஒரு இடம், ஒரு சின்ன குகைக்குள்ள மாட்டிக்கிச்சு, அதனால அந்த போன் எங்க இருக்குன்னே தெரியல, இந்த மாதிரி கார்ல கேமரா வச்சு தேடுறேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்த மனுஷன் பாருங்க வெட்ட வெளிதான், ஆனாலும் பாருங்க இந்த மனுஷன் போய் தேடாம கார்ல கேமரா வச்சு தேடிட்டு இருக்கானாமா. எப்படி அது மிஸ் ஆகியிருக்கும்? உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு பொம்மை ரயிலு வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து கல 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 கலன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம நடைமுறையில கூட இந்த மாதிரி பண்ணுவோம்னு தெரியல. ஆனா இந்த சீரியல்ல மட்டும்தான் இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க சம்பந்தம் இல்லாமயே ஒரு சீனை எடுக்க மாட்டாங்க. இப்ப எதுக்காக கார்ல கேமரா வச்சு தொலைஞ்ச போனை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒரு புள்ள சம்பந்தமே இல்லாம எட்டி பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு கார்ல கேமரா இருக்கு, அது மூலியமா இவன் மானிட்டர் பண்றான் அப்படிங்கிற விஷயம் தெரியணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த சீனா. ஆக மொத்தத்துல சம்பந்தம் இல்லாத சீனெல்லாம் எடுத்து எங்கேயாச்சும் கொண்டு போய் சம்பந்தம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்கிறது இந்த சீரியலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செய்ய சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் சரி நம்ம பேக்கப் சேனலோட லிங்க் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்த்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.